Hi friends, welcome to too.Kids channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதுல நம்ம எண்ணெய், நெய் இது எதுவுமே சேர்க்க போறதில்ல. ரொம்ப டேஸ்டா, ரொம்ப ஈஸியா செய்ய போறோம். இப்போ வாங்க இந்த வாழைப்பழ ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு நல்ல பழுத்த வாழைப்பழங்கள்ல 3 எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு எடுத்துக்க பழம் வந்து ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க, அதுதான். நீங்கள் இந்த ரெசிபிக்கு எந்த வெரைட்டி பழம் வேணால் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நல்ல பழுத்த நல்ல இனிப்பான பழமாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பழத்தெல்லாம் 2ஆக நறுக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 பழம் எடுத்திருக்கேன். அதை 6 பீஸாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு இதை நல்ல மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும். ஏற்கனவே பழம் நல்லா பழுத்த பழம், அதனால் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நம்ம வேக வச்ச பழம் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம், 3 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வேற ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது நல்லா சூடானதும் 3/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க அரிசி வந்துட்டு செங்கல்பட்டு அரிசின்னு சொல்லுவாங்க, அதுதான். இந்த அரிசி தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவோம். உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாடுக்கு என்ன அரிசி பயன்படுத்துகிறீங்களோ அதில் 3/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. 3 பழம் எடுத்திங்கன்னா 3/4 கப் அரிசி வந்து சரியாக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சரிசி, பாஸ்மதி அரிசிலாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி பயன்படுத்துகிறீங்களோ அந்த அரிசியை நீங்கள் வந்து போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வறுத்திங்கன்னா அழகாக சூப்பராக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நல்ல பொரி மாதிரி கிடைக்கும். இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துக்கு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல பவுடர் ஃபார்முக்கு கிடச்சிரும். நல்ல மைய அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சாலே போதும். கொஞ்சம் கொரகொரப்பான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்த பழம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த பழத்தை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மசிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, அப்போ அது நல்ல மையாயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஏற்கனவே நம்ம பழத்தெல்லாம் வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அதுவும் நல்ல பழுத்த பழத்தை பார்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஒரு ஸ்பூனை வச்சோ கையை வச்சோ லைட்டாக மசிச்சாலே போதும். அது ஈஸியாக மசிஞ்சு கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இது நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது இது கூட நல்ல ஒரு இனிப்பு சுவைக்காக 1/2 கப் அளவு வெல்லத்தை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்க்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்க வெல்லத்தில் மண், கல் இது எதுவுமே இல்லை, அதனால் அப்படியே சேர்த்துடுறேன். உங்ககிட்ட அந்த மண், கல், தூசிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வெல்லம் கிடச்சதுன்னா நீங்கள் அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிவிட்டு அந்த பாகை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்க்க வேண்டாம், வடிகட்டினதுக்கப்புறம் சேர்த்தா போதும். அடுத்தது நம்ம வறுத்து அரைச்சி வச்ச அந்த அரிசி பவுடரை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்த தேங்காயிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாங்க. உங்களுக்கு தேங்காய் பூ நிறைய சேர்க்குனா கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு வாசனைக்காக 2 ஏலக்காயிலேருந்து அந்த விதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம சேர்த்த அந்த தேங்காய், வெல்லம், அதுக்கப்புறம் அந்த பழம் இதில் எல்லாத்துலேயுமே ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இருத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு பால் ஷேப்பில் கிடைக்கும். இப்போலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு லட்டு ஷேப்புக்கு இதை கொண்டு வரலாம். இது இப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இது அப்படியே பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் கோட் பண்ணி எடுக்க போகிறோம். இது முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்கள் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக ரவை யூஸ் பண்ணலாம், அல்லது தேங்காய் பூவில் கூட இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையான பனானா ஸ்வீட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். என்னோடய பையன் இந்த ரெசிபியை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்னு ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.